இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பேச போகிறோம்னா, சமத்துவ மக்கள் கட்சி வந்து கலைக்கப்பட்டு பிஜேபியோட போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து கூட்டணியில் இருந்து கூட்டணி கட்சியாக போயிட்டு சீட்டுக்கு சண்டை போடுற நேரத்தில் இவர் வந்து தன்னோட கட்சியை கலைச்சிட்டு வந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காரு. அதுவும் இந்த முடிவை வந்து நைட்டு 12 மணிக்கு நான் தூங்காமல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைச்சிருப்பாரு. அந்த 12 மணிக்கு முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன அழுத்தம் இருந்தது, என்ன மனவேதனை இருந்தது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசலாம். கட்சியை வழிநடத்தி கொண்டு போக முடியலன்னு உள்ள அழுத்தம், மன அழுத்தமும் இருந்திருக்கலாம். நள்ளிரவு 2 மணின்னு சொல்லும்போது வந்து அந்த எந்த அளவு மனவேதனையில இருந்திருப்பாரு அப்படிங்கறத வந்து யோசிக்க முடியாது. இத்தனை காலம் இல்லாத அளவுக்கு 2 மணிக்கு, அதுவும் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் வருமானம் உள்ளது சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆளுமை மிகுந்த மனிதனா தான் அவரை பார்க்கப்பட்டாரு. சினிமா துறையில ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு புஜபல பராக்கிரமியை போல காட்சியளித்த ஒரு இது. அது சினிமா துறையை தாண்டி அவர் கொஞ்சம் இதாக இருந்தவர். அப்புறம் இதில் விஜயகாந்துக்கு பிறகு இதில் இது நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தார். அப்புறம் சில பல காரணங்கள், அங்கே சில குழப்பங்களால் நடிகர் சங்கத்தில் நிலைத்து நிற்க முடியலை தலைவராக. இதில் தோற்று போகிறாரு. அப்புறம் கை மாறப்படுது, பொறுப்பு கை மாறுது. இதையெல்லாம் தாண்டி இதற்கு முன்னாடி அவருடைய இருந்த தளங்களும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ நட்சத்திர பேச்சாளராகவே திமுகவில் இருந்தார். சரத்குமார் வந்து நட்சத்திர பேச்சாளராக திமுகவில் இருந்தார். அதுக்கு பிறகு அதிமுகவில் திரும்ப இருந்தார். அப்படி இருந்தவர் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை துவங்கி பயணிக்கிறாரு. அவருக்கு வந்து பெரும்பான்மையாக திருநெல்வேலி மக்கள், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நாடார் சமுதாய மக்கள், அந்த பகுதியில் அதிகமாக பெரும்பாலும் ஜாதி அரசியல் முன் வச்சு தான் கட்சி தொடங்கி இருக்காரு. ஜாதி அரசியல் முன் வச்சு அவர் தொடங்கல. அதை பொதுவாகவே தமிழர்கள் கட்சி தொடங்கினா ஜாதி அரசியல் முன் வச்சு தொடங்குறாங்க. உடனே அவன் என்ன ஜாதின்னு பாக்குறது வந்து இப்போ ஒரு பேஷனா மாறி போச்சு. அதான் அது ஒரு பார்வையா மாறி போச்சு. இருந்தாலும் அவர் அப்படி தொடங்கல. இருந்தாலும் அவர் கட்சி தொடங்கின போது அந்த மக்கள் நல்ல ஆதரவு இருந்தாங்க. நமக்கான ஒரு பிம்பம், நமக்கான அடையாளமாக உண்மையில் அது பார்க்கப்பட்டது. அந்த சமயங்கள் ரொம்ப பார்க்கப்பட்டது. அப்போ அதிமுக கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தலை சந்தித்து 2 அவர் ஒரு தொகுதி, எர்ணாவூர் நாராயணன் அவர் ஒரு தொகுதியை கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அப்படி 2 தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எர்ணாவூர் நாராயணன் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு சமத்துவ மக்கள் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஆரம்பித்து அவர் தனியாக போகிறார். அப்போது அந்த கட்சியினுடைய இது வந்து உடைஞ்சு போகுது. உடைஞ்சாலுமே அவருக்கு ஒரு சமத்துவ மக்கள் கட்சி, அந்த கட்சியில் இருந்த வேற தொண்டர்கள் வந்து அப்படியே இருந்தாங்க. கட்சி வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக எடுத்து காட்டப்படலைனாலும் கட்சியாக இருக்கு. நீங்க சொன்ன அந்த பெரிய அளவு பிரமாண்டமா எடுத்து காட்டல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. உண்மையாக தேர்தல் காலங்களில் மட்டும்தான் சமத்துவ மக்கள் கட்சி வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தையில அதோட பேர் வந்து ஊடகங்கள் வரும். மற்ற காலங்களில் வந்து ஒரு அமைதியா இருந்த மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போராடினது கிடையாது. இங்க நடக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. ஒரு சைலண்ட், ஒரு அமைதியான போக்கை தான் வந்து அவங்க வந்து கடைபிடிச்சாங்க. அமைதியான போக்கை கடைபிடிச்சது மட்டும் இல்லை, மக்கள் பணிகள் எதுவுமே அந்த கட்சியின் சார்பாக சொன்ன போல மக்கள் பணிகள் எதுவும் செய்கிறதுக்கு அந்த கட்சியும் முன் வரல. ஒருவேளை நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் அதிகாரத்தை வைத்து அதிகார வலிமையை கொண்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யலாம்னு கூட நினைச்சிருக்கலாம். அதிகாரத்துக்கு வரணும்னாலும் அதுக்கு முன்னாடி மக்கள் பணி செஞ்சாதானே மக்கள் மத்தியில போய் அதன் மூலமாக அதிகாரத்துக்கு. போதையுடைய அரசியல் அப்படிதான் இருக்கு. எனக்கு இது பார்க்க எப்படி இருக்குன்னா, அரசியல் அந்த தேர்தல் டைம்ல வந்து அந்த கூட்டணிக்காக மட்டும் ஒரு கட்சி. ஆமா, இப்போதைக்கு அவங்க அப்படித்தானே இருந்திருக்காங்க. அல்லன்னு சொன்னா இப்போ அவங்க வந்து கூட்டணிக்காகவே இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா, கூட்டணி பேசினவங்க அந்த அதிகாரத்துக்காக மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாரம் தேவை, அந்த அதிகாரத்தை நோக்கி தனக்கு பதவி வேணும், அதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது, அதை தனக்கு பதவி வேணுன்றதுக்காகத்தானே கட்சியை என்ன பண்ணிட்டாரு, பிஜேபியில் கொண்டு போய் இணைச்சிருக்காரு. இப்போ தூத்துக்குடி இல்லைன்னா திருநெல்வேலியில் ஒரு எம்பி சீட்டில் நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்துருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிற்க போகிறதா கூட தகவல் வந்திருக்கு. கன்னியாகுமரிலையும் நிற்க போகிறதா அது ஒரு தகவல் பரிமாறுறது. ஆனால் சரத்குமாருடைய பார்வை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3 மாவட்டையும் எதிர்நோக்கி தான் அது செயல்படுவதாக தெரியுது.
ஏன்னா அவரும் தன்னுடைய பின்புலம் சார்ந்த மக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே எல்லாம் நிற்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தில் அவரும் இப்போதைக்கு காய் நகர்த்துறாரோ அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தது, அது வெளியே தெரியாமல் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன பண்ணுது, அதே நிலைப்பாடை தான் இங்கே எடுக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த நிலைப்பாடுகளை கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்குது தவிர தனித்து நிற்போம் இந்த மாதிரி சாதிய பின்புலம் வைத்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், களத்தில் ஆள் இறக்க மாட்டோம் அப்படின்னு உள்ளதை நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சாதிய பின்புலத்தோடு தான் இங்கே ஆட்களை நிறுத்துறதும் அது தெரியும். இந்த பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி, நமது மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்து பார்த்தாலுமே அந்த எந்த காலத்திலேருந்து தேர்தல் துவங்கப்பட்டதோ அந்த காலத்துக்கு அடிப்படையிலேருந்து அடுத்தது சிறிது காலம் அந்த இங்கே தமிழகத்தோடு இணைந்த பிறகு அந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் அது சுற்றி இயங்குது. கனிமொழி கலைஞருடைய மகள் அப்படின்றதுடைய கனிமொழியுடைய தாயார் நாடார் என்ற போர்வை தானே அங்கே பார்க்கப்பட்டது தூத்துக்குடியில். அப்போ எல்லா திராவிட கட்சிகள் சாதியை ஒழிப்போம் என்று சொன்ன திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, சாதியை பார்க்க மாட்டோம் என்று சொன்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த பின்புலத்தை தன்னுடைய எனக்கு இந்த இடத்துல கட்சிகளை தாண்டி மக்கள் மேலேயும் ஒரு விரக்தி இருக்கு. ஏன்னா இப்போ அரசியல் கட்சிகள் ஜாதியை விதைக்கலனாலும் வாக்களிக்கும் போது மக்கள் ஜாதியை தானே பார்த்து வாக்களி. அரசியல் கட்சிகள் தானே அதை ஊக்குவிக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் அதை ஊக்குவிக்கிறாங்க, மறைமுகமா இல்லை, நேரடியாகவே அது ஒரு வித்தியாசமான களத்தில் ஊக்குவிக்கிறாங்க. சாதியினால அரசியல் பண்ணுறாங்க, மதத்தினால அரசியல் பண்ணுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதத்தினால அரசியல் பண்ணாலும் சாதிய பின்புலத்தோடு தான் என்ன வேட்பாளர்கள் நடத்தப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை உடச்சு நிறுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் இந்த ஊடகங்களில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. நம்ம இப்போ அவர் கட்சியை கழிச்சிட்டு அங்கே போனதுக்கு அது காரணம் அந்த எண்ணெயை சம்மன் அனுப்புனது உறுதியான தகவல் இல்லை. அப்படிப்பட்ட பல கோணங்களை நம்ம பேசினாலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம கட்சியை துவங்கணும், கட்சியை துவங்கிட்டு தேர்தல் நேரங்களில் ஒவ்வொரு கட்சிகிட்டையும் போய் ஒரு சீட்டுக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, தன்மானத்தை இழந்து போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதை விட கட்சியை கலைச்சிட்டு நாங்கள் பாஜகவில் இணைஞ்சு பணியாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். தன்மானத்தை இழக்கிறதுன்னு வரும்போது இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் தனிச்சு நிக்குது அப்படின்னு உள்ளதையும் பார்க்கணும் இல்ல. நிறைய பேர் அதுக்கு விமர்சனங்கள் கூட வைக்கிறாங்க, இவங்க தனியா நின்று என்ன சாதிக்க போறாங்க. இப்ப தெரியுது இல்ல, தன்மானத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கின்றேன். அப்ப இவங்களுக்கும் தனியா போட்டி போடுறதுக்கான அந்த வலிமை இல்லையா, இல்ல இவங்க அதை எண்ணலையா அப்படின்னு தானே பார்க்கணும். சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு எடுக்க முடியாது, எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். சமத்துவ மக்கள் கட்சி தன்னுடைய அதான் எண்ணம் ஏன் வரல, அப்ப வலிமையே தான் உருவாக்கலைன்னு தானே அர்த்தம். தனித்துவத்தை நாம் தேடி பயணிக்கணும், நமக்கான ஒரு தத்துவம், அவங்களும் ஒரு தத்துவத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த தத்துவம் என்னாச்சு? அந்த தத்துவங்களை உருவாக்கி அவர் கட்சியை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு தேர்தலையாவது தனிச்சு நிற்க முயற்சி பண்ணியிருப்பாரு. அப்படி இல்லைன்னா கூட்டணியில அதிகப்படியான இடங்களை அவர் கேட்டிருப்பார். அது கூட்டணியிலே ஒரு சீட்டு 2 சீட்டு அவர் கெஞ்சிட்டு இருக்காருன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அவருடைய அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு இந்த லெவல்ல தான் இருக்கு, நம்மளால இதுக்கு மேல கேட்க முடியாது, நம்மளுடைய தகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரையறை வச்சிருந்திருப்பாரு. அந்த வரையறைக்குள்ளாடிதான் இவ்வளவு நாட்கள் அவர் இருந்திருக்காரு. தகுதி தானே எப்படி வரையறைக்க முடியும்? ஒரு கட்சியில கூட்டணிக்கு அவர் யோசிச்சிருக்கலாம்ல, நம்ம பெரிய பைசா செலவு பண்ணி கட்சியை வலிமையா கட்டமைக்கிறத விட தேர்தல் டைம்ல யாரோட கூட்டணியில இருந்து 1 சீட்டோ 2 சீட்டோ வாங்கி காலத்தை கடத்திடலாம். ஏற்கனவே கூட்டணி வச்சு தானே வந்திருக்காங்க. ஏற்கனவே கூட்டணி வச்சு இவங்க சட்டமன்றத்துல தன்னுடைய இருப்பு நிலையை தக்க வச்ச போது அப்போ மக்கள் மத்தியில இவங்களுடைய ஆதரவை பெருக்கி இருக்கணும் இல்லை. அப்போ தனித்து நிற்க அடுத்தது தான் தனித்து நின்றாலும் தான் நின்ன தொகுதியில தான் வெற்றி பெற வேண்டும் உள்ள ஒரு இது வரணும் இல்லை. தான் நின்ற தொகுதி தனக்கான தொகுதி இருந்தா கண்டிப்பா அந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்கும். இப்போ தனக்கான தொகுதியான ஏன் மாறல? அது மாறாததுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். வலிமை மட்டும் இல்ல, இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருந்தது? கட்சியை வளர்த்துறதுக்கான வேலைகள் நடக்கல. மக்களும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு மாயில இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கள அரசியலை பார்த்தாச்சுன்னா அப்படிங்கிற ஒரு இதில் எடுத்துக்கலாம். திராவிடம் என்ற மாயையே இப்போ திராவிடம் என்ற மாயை மாய்ப்பதற்காக தான் இவங்க தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயே இப்போ போய் புகுந்திருக்காங்க. அவருடைய கட்சியினுடைய பேர் என்ன? சமத்துவ மக்கள் கட்சி. எல்லாரையும் சமத்துவமாக பார்க்கறதுக்கான ஒரு அடித்தளமாக போட்டிருந்தாங்க.
சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பித்து அவருடைய கட்சியிலேருந்து இன்னொரு ஆள் போய் சமத்துவ மக்கள் கழகம் தொடங்கி அவரும் திமுகவோட ஆதரவு நிலைப்பாடை எடுத்து நிற்கிறார். இவர் இவங்க இந்த இரண்டு பேருக்குள்ள இந்த இரண்டு தொகுதிகளுக்குமே தன்னுடைய நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள இங்கே இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை செய்தார்கள்? நீங்க இப்போ சரத்குமார் அப்படின்னு பேசுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் மாதிரியே கட்சி ஆரம்பிச்ச நிறைய நடிகர்கள் இங்க இருக்காங்க. விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு. அவரால் நடிகர் கார்த்திக் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. கருணாஸ் அவர் ஒரு சீட்டுக்கு தான் இப்பவும் இருக்காரு. வைகோ பெரிய அளவுல கட்சியை வச்சிருந்தவர், மிகப்பெரிய அரசியல் ஆளுமை. அவரே இப்போ திராவிடத்துல திராவிடம் இல்லைன்னா வைகோ இல்லை அப்படின்னு அவர் இப்போ இருக்காரு. திராவிட கழகம் தான் இருந்தாலும் திமுக கூட்டணி இல்லைன்னா அவருக்கு இங்க ஒருத்த சீட்டு கிடைக்கிறது, அவர் வெற்றி பெறதே கடினம் அப்படிங்கிற நிலைமையில தான் வைகோனுடைய ஆளுமை தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருந்தது. அதை ஏன் தக்க வச்சுக்கிடல அப்படின்னு உள்ளதுதான் தெரியாத நிலைமை இருக்கு. அது அவர்கிட்ட தான் வைகோ. அதே மாதிரிதான் விஜயகாந்த் அதிமுக கூட்டணியோட எதிர்கட்சி தலைவராகிற அளவுக்கு சீட்டை கேட்டு வாங்கி தனி பெரும்பான்மையோட எதிர்கட்சியா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அடுத்த தேர்தலில் தனியா நின்று முயற்சி செஞ்சிருக்கலாம். தனியாக நின்று முயற்சி செஞ்சு பார்த்துருக்கலாம். அல்லது முதல் தேர்தலில் நான் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனிச்சு நின்னது போல இவங்க இருந்த எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கிட்டு மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சிருந்தா மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? மக்கள் பணிகளை சிறப்பாக செய்திருந்தால் அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு முரணாவே இருக்கு. அந்த தேர்தல் நேரங்கள்ல அந்த மக்கள் பணியை விட அந்த தேர்தலுக்கான அந்த பரிசு பொருட்கள் அதுல மக்கள் மயங்கிடுறாங்களோ அப்படி வாக்குக்காக பணம் கொடுக்கறது இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சமீபத்துல வெளியே போன விஜயதரணி கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு இவர் சபாநாயகர் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டா வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, கூட்டணியை தேடி நாடுறாங்க. கூட்டணியில் இருந்தவங்க தான் ஏது காங்கிரஸ் கட்சியினுடைய விஜயதரணியாக இருந்தவங்க இப்போ பிஜேபியில் போயிருக்கவங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சபாநாயகர் பேசுவதற்கு நான் கொடுத்தா எனக்கு வாய்ப்பு தர்றதில்லை. அதே மாதிரி தான் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐயா வேல்முருகன் சொல்லியிருப்பார், நாங்கள் உங்கள் சின்னத்தில் நின்று பாஸ் ஆனோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உங்களுடைய அடிமைகள் கிடையாது, எங்களுக்கும் பேசுறதுக்கான உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையிலே அந்த அளவுக்கு கணிசமாக சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே எத்தனை பேர் அந்த அளவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய. இப்போ வேல்முருகன் அவரெல்லாம், அண்ணா வேல்முருகன் எல்லாம் இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தினுடைய தொழிலாளர்களுக்காக திமுகவே எதிர்த்து நின்று களத்தில் நின்று போராடுறோம். அந்த அளவுக்கு கூட்டணியில் நின்றிருந்தாலும் போராடுவதற்கு தாணி உள்ளவர்கள் யார் பேர், எத்தனை பேர் இருக்காங்க? அது என்னதான் திராணி இருந்தாலும் தேர்தல்னு வரும்போது கூட்டணி தானே போகிறாங்க. தேர்தல்னு வரும்போது கூட்டணி அதான் சொல்லுங்க, அதிகார பாய்ச்சல். அதிகாரத்தை தேடிக்கொண்டால் நாம் மக்களுக்காக ஏதாவது செய்யலான்னு கூட எண்ணங்கள் இருக்கும். அப்படி இருந்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கும் ஏதாவது ஒரு சீட்டு போதும் அப்படின்ற நிலைமையில போய் நின்றுக்க மாட்டாங்கல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இத்தனை தேர்தலில் தனித்தே போட்டிடுறாங்க. மக்களை நோக்கி தனது கருத்துக்களை எடுத்து சொல்றாங்க. தனித்து தான் போட்டியிடுவேன் என்று சவால் விடுறாங்க. திமுக ஒருபோதும் கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதே போல எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் சொன்னது கிடையாது. சமத்துவ மக்கள் கட்சியும் சொன்னது கிடையாது. அப்ப அன்னைக்கே இவங்க தன்னுடைய கூட்டணி வைத்தால்தான் தன்னுடைய கட்சி முன்னேற வேண்டிய எண்ணத்துல இருந்தாங்களா? இப்போ இது நம்ம அரசியலா பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது அவரே சொல்லியிருந்தாங்க, நள்ளிரவு 2 மணிக்கு மனைவியை எழுப்பி கேட்டேன் பிஜேபியில 2 மணிக்கு அவர் அந்த ஒரு கருத்தை அவர் சொல்லணும்னா ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பார். அந்த மன உளைச்சல் எப்படி வந்தது? நம்ம முதல்ல பேசுன மாதிரி அந்த வரலட்சுமிக்கு என்னையே சம்மன் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு அது ஊடக செய்தி உண்மையா இல்லையான்னு இது வரைக்கும் உறுதியான தகவல் யாருமே சொல்லலை. ஒருவேளை அப்படி ஒரு சூழல் இருந்திருக்குமோ, அந்த ஒரு மன அழுத்தத்தினாலதான் நைட்டு 2 மணி. இப்போ ஒரு கட்சின்னு பார்த்தாச்சுன்னா செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்ட கலந்து ஆலோசிக்காம அடுத்த நாளைக்கே திடீர்னு ஒரு பிரஸ் மீட்டை போடுறாரு, பிஜேபியோட இணைகிறாரு. அங்க இருந்துட்டு நாங்கள் தலைவரை நம்பினார்கள் தொண்டர்கள் தலைவர் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக தான் யாருன்னு கலந்து ஆலோசிக்காம நான் இங்க இணைஞ்சேன் அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஒரு சிலர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தலைவன் மீது தொண்டர்கள் வைக்கும் நம்பிக்கை என்பது தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் நாங்க ஒத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமா,
இல்ல வந்து தலைவர் தவறான முடிவை எடுத்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். தலைவர் தவறான முடிவை எடுத்தால் தன் மீது நம்பிக்கை வைக்கும் தொண்டர்களுக்கு தலைவர் அதை வந்து எப்படி வந்து பிரதிபலிக்கணும், தலைவர் வந்து எப்படி பிரதிபலிக்கணும்னா, உதாரணம் சொல்லணும்னா ஒத்தை வரியில செந்தமிழன் சீமான் அப்படின்னு தான் சொல்லணும். நான் எந்த காரணத்துக்கு கொண்டும் என்னோட நிக்கிற உங்களை கொண்டு அடமானம் வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளரும், இந்த நான் வந்து என்னுடைய சிந்தனையில உதிச்சதை என்னோட மனைவிட்ட சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கட்சியை கொண்டு இங்க வந்து இணைக்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளுமைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா. அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கு இப்போது தேவை யார் என்பதையும் இதன் மூலமாக பார்க்க முடியும். ஏன் நீ நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற, அதில் பயணித்தா என்ன, உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வாயடைக்கக்கூடிய பதில் இதில் கிடைக்கும். இருந்தாலும் நான் இவங்க வந்து கட்சியை இன்னைக்கு என்ன அந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. என்ன அழுத்தம் உள்ளதை இனி வருங்காலத்தில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மாதிரி இந்த இவங்க கட்சியை கொண்டு அங்கே இணைச்சனுடைய பிரதிபலமா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றதையும் நாம பொறுத்திருந்து தான். அது இப்போ தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போதே வந்து நமக்கு தெரியும். சரத்குமாருக்கு மட்டும் சீட்டு கிடைக்கிறா, இல்ல ராதிகாவுக்கும் சேர்த்து சீட்டு கொடுக்குறாங்களா, இல்ல வந்து 2 பேருக்கும் கிடைக்காம போகுதா அப்படிங்கறத வந்து வேட்பாளர் பட்டியல் பிஜேபி வெளியிட்டாதான் வந்து நமக்கு அதுக்கான. இன்னொரு விஷயம் என்னன்னா சொன்னா, அந்த கட்சிகளெல்லாம் கட்சி தலைமை காசு இறக்கி களமாடக்கூடிய ஒரு சூழல்கள் இருந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வருமானங்கள் கரைந்து போகும்போது அவங்களுக்கும் அந்த நிலைமை தெரியலாம். கட்சி என்ன வருமானத்துல வந்துட்டு இருக்குன்னு தெரியல. பொருளாதார நெருக்கடியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, பொருளாதார நெருக்கடியாகவும் இருக்கலாம். இப்போ இதுவும் இன்னொரு விதத்துல என்ன எடுத்துக்கலாம், நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வருமானம் வருது, கடந்த தேர்தல்கள் எல்லாம் தெரியும். ஒவ்வொருத்தரும் கொடுத்த ஒவ்வொரு சிறு சிறு நிதிகளை சரியான முறையில் ஏதாவது செஞ்சு பயன்படுத்தலாமா அப்படின்னு இங்கே வரக்கூடிய ஒரு வாகனத்தில் இருசக்கரத்தில் வாகனத்தில் போகிறவங்க கூட தன்னுடைய காசை எரிபொருளுக்கு போட்டு தான் என்ன பண்ணான், களமாட்டான். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் மீது கொண்ட நம்பிக்கை, செந்தமிழன் சீமானின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது கொண்ட நம்பிக்கை, கட்சியினுடைய சித்தாந்தமான ஆட்சி வரைவு திட்டம் அரியணையில் ஏற்ற வேண்டும் என்ற துடிப்பும் கோர்வையும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு கள போராளிகள்கிட்டையும் இருந்தது. எந்த வித ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சிகளுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது. அப்ப அண்ணன் சீமான எல்லாம் நம்ம வந்து தலைக்கு மேல் தூக்கி வச்சு கொண்டாடணும். இவ்வளவு அழுத்தத்திலே வந்து தன்னை நம்பி இருக்க தம்பிகளை வந்து எங்கேயும் நான் அடகு வைக்க மாட்டேன், கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தனியா களமாடிட்டு இருக்காரு. தம்பிகளுடைய உணர்வுகளை புரிந்து அவர் வந்து கட்சியை வந்து இப்போதைக்கு வழி நடத்திட்டு இருக்காரு. தன்னுடைய நிலைப்பாட்டிற்காக இன்னொரு கட்சிகளோட வலுவா இன்றைக்கு காணப்படக்கூடிய கட்சிகளோட கூட்டணியும் தன் கட்சிகளை இணைப்புமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் தன்னுடைய ஆட்சி வரைவு திட்டம் என்ற கருத்துக்களை, கோட்பாட்டை, சித்தாந்தத்தை அப்படியே நிலைநிறுத்துவதற்காக கட்சியினுடைய அந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்தி தன்னை வலுவேற்றிட்டு இருக்காரு. கட்சியை நிலைநிறுத்தி கட்சியினுடைய ஆளுமையை வலியுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து இவங்களை விடையும் சிறப்பானது என்று மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கு. காலம் பதில் சார். ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே மதம் அப்படியெல்லாம் பிஜேபிக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே கட்சி அப்படிங்கிற மாறிட்டு வர மாதிரி ஒரு இது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து மக்களின் நலனுக்கான ஓட்டமா இல்லை வந்து தங்களுடைய அதிகார பலனை வலுப்படுத்துவதற்கான ஓட்டமாங்கிறத வந்து நம்ம காலம் வந்து மக்களுக்கு உணர்த்தும். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.